வந்து தனியாக நிற்கிறத பார்த்துட்டு ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டு வராரு. என்ன அபி இப்படி வந்து நைட்டில் வந்து தனியாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வேறு என்ன பண்ணுறது, உங்கள் தொல்லை தாங்க முடியல, நீங்கள் தூங்கணும்னு வரலான்னு நினச்சேன், நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்களே அப்படின்றாங்க. சரி சரி கோவப்படல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே, போகலாம் போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஏதோ வந்து ஒரு கட்டை வந்து அந்த மரத்தில் அந்த கட்டை வந்து மேலே விழுது. உடனே அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்குறாரு. அபி வந்து அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை மறக்கிறாங்க அபி. அதுக்கப்புறம் வந்து தள்ளி போகிறாங்க. தள்ளி போயிட்டு சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் விழுது பற்றியா, இப்படிலாம் நிற்கக்கூடாது, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு. சரி போகலாமா அப்படின்னோடனே, போகலாங்க அப்படின்றாங்க. சரி வா என் கூடயே வந்துடு அப்படின்னோடனே, இல்லை இல்லை என் பைக்கு எனக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி வா உன் பைக்லேயே போயிடலாம், அப்போ உங்கள் வண்டி, நான் வண்டியெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியே நடந்து தான் வந்தேன் அப்படின்னோடனே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே பார்த்துடுறாரு, இவங்க 2 பேருமே செம்ம காண்டாவது முரளிக்கு, தாங்கிக்க முடியல. நைட்டில் எங்கே போயிட்டு வராங்க, இந்த அபி எங்கே நின்னா, ராகவ் போய் கூட்டிகிட்டு வரான். 2 பேருக்குமே வந்து இடம் பொறுத்த மாதிரி தானே இருக்குது, எப்படி இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஆகுறாங்க, கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிறாங்களே சந்தோஷமாக இருந்தால் மறுபடியும் வந்து அபி ராகவ் ஒன்றாயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாவது. பார்க்கலாம் நைட்டெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு, நம்ம தான் வச்சுருக்கோம்ல, அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபியும் ராகவும் வந்து ரூமுக்கு வராங்க. இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அபி அப்படின்னோடனே, சரி நான் பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்றாங்க. நீ வந்து காணோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பதட்டம் அடைஞ்சிட்டு தெரியுமா அப்படின்னோடனே, பார்த்து ரொம்ப பதட்டம் தான் அடைகிறீங்க, அப்போது நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்களா அம்மா பின்ன அப்படின்னோடனே 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து காலையில் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு முரளி. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வந்து நல்லா பேசிக்கிறாங்க, சண்டை போடுவாங்கன்னு நினச்சிட்டேன், இவங்க 2 பேர் இப்படியே விடக்கூடாது, எப்படியும் வந்து அபியும் ராகவும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது தடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்றா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி யோசிக்கிறாங்க, அந்த முரளி என்ன மாத்திரை வாங்கியிருப்பான், ஏதோ ஒரு மாத்திரை வாங்கினானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து முதல்ல செக் பண்ணுவோம் இந்த மாத்திரை எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக போய்ட்டு அஞ்சலியோட மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோவா வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்மளாம் போட்டிருக்கு. அதில் ஒரு மாத்திரை மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும், இதில் 2 3 சேர்த்து போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவன் வந்து செய்கிற விஷயத்தையும் வந்து மைல்டாக செய்கிறா, எப்படின்னா நிறைய கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அப்படியே வந்து அதிகமாக்கணும்னு நினைக்கிறான். அஞ்சலி அக்காக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்குன்னு நினைக்கிறான். முதல்ல இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வேறு மாத்திரை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவன் கண்டிப்பாக வந்து இவனுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குது, அப்போ வேறும்னே அஞ்சலி அக்காவோட வயிற்று வளர குழந்தைக்கு ஏதோ ஆபத்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். இவனை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏதோ பண்ணிகிட்டே தான் இருக்கா இவன், இவ்வளோ நாள் இவன் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல இந்த மாத்திரையை மாற்றி வச்சுட்டு இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை வந்து வாங்கின மாத்திரைக்கு பதிலாக வேறு மாத்திரை வந்து எடுத்துகிட்டு வந்து மாற்றி வச்சிடறாங்க. மாற்றி வச்சுட்டு யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறானோ தெரில, ஒரு விஷயமா இவனை வந்து கண்டுபிடிச்சே தீரணும், ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான், எப்படியாவது வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து ரொம்ப ஆஃபீஸ் விஷயமா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. இதை பார்த்த பாட்டி வந்து, இங்கே பாரு ராகவ், உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. என்ன விஷயம் பாட்டி அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் வந்து உன்னை ஆஃபீஸ் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து அபியை நீ கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னா, அபியா ஏற்கனவே அவள் சொதப்பி வச்சதால் தான் பாட்டி இவ்வளோ பிரச்சனை, அவள் சொதப்பி வச்சாதான், ஆனால் அவள் ஐடியா கொடுத்தது, ஆனால் அது அவளே சரி பண்ணிட்டால, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் பார்த்து செய்கிறா, நீ வேணா இங்கே பாரு, அவள் டிசைன்ஸ் பண்ணது, இப்போ அவர் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. உடனே ராகவ் வந்து, பாட்டி இதெல்லாம் அவள் பண்ணதான், அவளோட புட்டிக்காக அவள் பண்ணியிருக்கா, ஆனால் இதே மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து கம்பெனியில் பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னோடனே, உண்மையிலே நல்லா இருக்குது பாட்டி அப்படின்றாங்க. பார்த்தல அவள் டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்க தான் நல்ல விஷயம் உனக்கு, அதனால் அவளையும் வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போ, அவளும் நிறைய ஐடியாஸ்லாம் சொல்லட்டும், அதை வச்சு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படி பழைய மாதிரி உங்களோட பிஸ்னஸை தூக்கி நிறுத்தலான்னு முயற்சி பண்ணிடுறாகோன்னொன்னே, சரிங்க பாட்டி உங்களுக்காக நான் அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அபிகிட்ட பேசிட்டிங்களா, நான் அபிகிட்ட பேசிட்டேன், அவள் வந்து எதுவுமே சொல்லலை, சரி பாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறது தான் சொல்லியிருக்கா அப்படின்னோடனே, பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து ராகு வந்து அபியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு என்ன விஷயம், பாட்டி உங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலை, அதனால் நீங்கள் வர வேணான்னு சொல்கிறீங்க அதானே அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எனக்கு வர்றது சந்தோஷம்தான். ஒன்றும் புரியல அபிக்கு.